நெஞ்சில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி தாங்க. அதாவது ரொம்ப அழுத்தமான மனசுக்காரங்க. 1000 கஷ்டப்பட்டாலுமே அதில் ஒரு பங்கு கூட வெளியில் சொல்கிறதுக்கு இவங்க எப்போதுமே கொஞ்சம் தயக்கப்படுவாங்கன்னு சொல்லலாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அது தனக்குள்ளேயே மனசில் வச்சுருந்து போராடி ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு இந்த போராட்ட குணத்தை இவங்களுடைய ராசிதிபதியான செவ்வாய் பகவானே கொடுத்துருவார்னு சொல்லலாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இவங்களாவே பெரும்பாலுமே இவங்களாவே தட்டு தடுமாறியாவது முன்னுக்கு வரக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பேச்சு திறமை உடையவங்களும் இந்த ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலுமே தலைமை பண்புங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே தன்னால் வந்துடும். எந்த நேரத்தில் எப்படி செயல்படுங்கிற ஒரு யுக்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை தெரிஞ்சவங்க இவங்களுக்குன்னு வரப்போ மட்டும் கொஞ்சம் குழப்பமாயிருவாங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு சும்மா 10 நிமிஷம் உட்காந்துருந்தா கூட இவங்க மனசுங்கிறது குழப்பம் அடைஞ்சிடும். ஏதாவது ஒரு வேலையில் அதனால் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க கிட்ட பார்க்குறதுக்கு கொஞ்சம் மற்றவங்க நெருங்கி பழக கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் நெருங்கி பழகினா இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க சொல்லலாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் கிடையாது. நேர்மை மட்டும்தான் இவங்க ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி நேர்மைக்கு பாத்திரமான நபர்களா இவங்க வாழ்க்கையில் தோணுனா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போதுமே தன்னோட குடும்பம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இவங்க நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே தாண்டி வாழ்க்கையில் ஒரு நெறிப்படுத்தக்கூடிய தன்மை வாழ்க்கை துணையை ஒரு கண்கலங்காம வச்சு பார்த்துக்கணுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த விஷயத்தாலே வாழ்க்கையை சீரம் சிறப்பமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நியாய அநியாயத்தை தெள்ள தெளிவாக எடுத்துருக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. எந்த முயற்சி ஈடுபட்டாலுமே தளராமல் அயராத முயன்று பாடுபடக்கூடியவங்க. என்ன தோல்வி சந்திச்சாலும் தன்னுடைய முயற்சியிலிருந்து விட்டு கொடுக்காம வெற்றி பெறக்கூடியவங்களும் இந்த அஞ்சாத நெஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுமா, நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தெய்வ அருள் நிறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலுமே நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நல்ல முறையாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு பிரபஞ்சத்தில் அதை நடத்தி வைக்கக்கூடிய சக்திங்கிறது உண்டு. அதனால தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. விரைவிலேயே சமுதாயத்தில் பெயர் புகழ் இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி ஒரு நாளுமே உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எதிரிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அவங்கள விட நீங்கள் சிறந்து விளங்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் பிடிவாதத்தை நீங்கள் விட்டு கொடுக்க பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இதுக்கு வரைக்குமே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. கடுமையான உடல் உழைப்பு கொடுத்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே ஒரு நல்ல சூழ்நிலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன முயற்சியிலே எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே எதை செஞ்சாலுமே அதிகப்படியான அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக முடிஞ்ச பாடு இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தானா. இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளியிடத்துலையாக இருக்கட்டும் கொஞ்சம் வார்த்தையை மட்டும் கொட்டிடாதீங்க. ஏன்னா கோபங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாகவே வெளிப்படும். ஏன்னா உங்களுக்கு வேலை சும்மா அதிகம். அதனால எந்த நேரத்தில் எப்படி பேசுறதுன்னு தெரியாத வார்த்தையை விட்டுருவீங்க. அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. முடியலனா யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. அதுவுமே உங்களால் முடியலனா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் தினமுமே நீங்கள் திலகம் அதாவது நெற்றியில் நீங்கள் இந்த திருநீர் குங்குமம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சுட்டு வர்றது நல்லது தான். ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம். இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. ஏன்னா நெற்றியில் பொறுத்த வரைக்குமே நாம் திருநீர் வைக்கிறப்ப நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஏற்படும். அதனால கோபம் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உங்க ராசிநாதன் பொறுத்த வரைக்குமே அதாவது செவ்வாய் பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு விதத்துல இந்த நேரம் அஷ்டமத்தில் ராசிநாதன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். 2 காரத்தவங்களுள்ள தீமை செய்யக்கூடிய காரத்தமான பகைருண ஸ்தானம் பலம் இழந்து நிற்குது. நிறைய விஷயங்கள் தடையாக சந்தித்த விஷயம் எல்லாமே இனி வெற்றியாக நடக்க ஆரம்பிக்கு. வெற்றி நடப்பட போகிறீங்க.
5ல் சுக்கிரன் உச்சமடைந்து இருக்கிறது உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறது. இந்த நேரம் நீங்கள் எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் வெற்றி கிடைக்குங்க. அதுவுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும். வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மணி உறவுக்குள்ள இருந்த சிக்கல்ங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வாழ்க்கை துணையோட ஆலோசனைக்கு செவிச்சாச்சாலே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் பார்க்குறதால பொருளாதார ரீதி உங்களுக்கு சிக்கல் இல்லைங்க. நீங்கள் என்ன உதவி எதிர்பார்த்து காத்திருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் மட்டும் ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நல்லபடியாக முடிஞ்சிருங்கிற ஒரு பயம் அச்சமே பாதி உங்களுக்கு இந்த நேரம் மனக்கவலையை தந்துருங்க. இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அர்த்தாஷ்டகடம் சொல்லக்கூடிய 4ஆம் இடமும் அஷ்டமிடமான 8ஆம் இடமும் சிறப்பாக இல்லைனா தான் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும். எதுலையுமே எடுத்தவங்க ஒருத்தன்னு செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். வீட்டில் விரைவுங்க இருந்தால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா, புதுசான விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. விரைவில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. ஆனால் இந்த நேரம் எதுக்கெடுத்தாலுமே உங்களுக்கு அலைச்சலுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த தடை இல்லாமல் இருக்கணும்னா எத்தனையோ தெய்வ வழிபாடு இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்க. அதுலேயுமே இழுப்பெண்ணெய் தீபேற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாலை நேரங்களுமே வீட்டில் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுறது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு உடல் உபாதை பலருமே சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தை கூட அதிக உழைப்பு நீங்கள் கொடுத்துற மாதிரி இருந்திருக்கும், அலைச்சல் கொடுத்துற மாதிரி இருந்திருக்கும். இனி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழப்பங்கிறது இந்த நேரத்தில் இல்லாமலாம் இல்லை. ஆனாலுமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த உறவினர் வகையில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மன ரீதியாக பாதிப்பு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எல்லாமே ஒதுக்கி தள்ளுங்க. இந்த நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. அதிகப்படியான அலைச்சல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்கள் அப்பப்போ. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் வரணும் அமையும். ஆனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. உறவினர்கிடையே பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு இந்த குழப்பமான மனநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட பாருங்கள். மனசில் இந்த வெறுப்பு, இந்த விரக்திங்கிறது வேண்டாம். தேவையில்லாத கற்பனையும் வேண்டாம். அன்றாட நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலும் போதும், உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயமும் கிடைக்கும். காரணம் இல்லாமல் குழம்புறதை மட்டும் இந்த நேரம் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். வேலையிலுமே சம்பள உயர்வு, பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் போட்டி கொஞ்சம் இருந்தாலுமே உங்களால் சமாளிச்சிட முடியும்னு சொல்லலாங்க. வங்கி மாதிரியான நிறுவனம் இல்லைன்னா மற்ற நிறுவனத்திலிருந்து சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே பல பிரச்சனையை சந்தித்து வந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் தான். கிரக நிலை சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. வருமான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. வெற்றி பெறக்கூடிய நேரம், சாமர்த்தியமும் சாதுரியமும் இருந்துட்டா இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டாலும் போதும், நல்ல மாற்றம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். குடும்ப பிரச்சனையாகவே சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் குடும்ப பிரச்சனைங்கிறது தராதுன்னு சொல்லலாம். திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லைங்க. இந்த இரவு நேர வாகன ஓட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குரு பார்வை இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வீண் செலவு எல்லாமே எனக்கு குறைய ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திட்டங்கள் உங்களுக்கு சரியாக இருக்க போகுது. எந்த விஷயத்தில் நீங்கள் செலவை குறைக்கணுங்கிறத யோசிப்பீங்க. அதனால் இந்த நேரம் செலவு குறைஞ்சி வரும்னு சொல்லலாம். ஒரு சுப காரியங்கள் விரைவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால் சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துறது நல்லது. மனசுலேயும் சரி, குடும்பத்திலையும் சரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. 4ஆம் இட சனி ராகுவால் இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த பாதிப்பு ஒவ்வொன்றா விலகும். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட உங்களுடைய மேற்பார்வையில் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் செய்கிறது. உடம்பும் சரி, மனசும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, எதுவாக இருந்தாலுமே நெருக்கடிங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக ஆறாமரம் யோசித்து செயல்படுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் நினச்சது நடக்கும். மன நிம்மதி உண்டாகும். கொஞ்சம் இந்த நேரத்தில் வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க பாருங்கள். மற்றபடி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்கள் ராசியில் பார்க்கக்கூடிய நிலைமை இடமாற்றம் உண்டாகுங்க. புதுசாக வீடு வாகன சேர்க்கை, புதுசாக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம் தான்.
எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, புதனோட சஞ்சாரம் மட்டும் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் எது செஞ்சாலும் யோசித்து செய்ய பாருங்கள். கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருந்தால் வீட்டில் வாழ்க்கை துணையோ இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.